ஓகே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னதுன்னா லேட்டிஸ் ஆஃப் ஃபஸி நம்பர்ஸ் அப்படின்னு நான் போன இதில் சொல்லியிருப்பேன். அதாவது அரித்தமெட்டிக் ஆப்ரேஷன்ஸ் ஆர் ஃபஸி நம்பர்ஸ் அப்படிங்கிற எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோவில் நான் கடைசியாக இது நடத்தணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பேன். பட் புக்கை ரெஃபர் பண்ணும்போது தான் எனக்கு தெரிஞ்சுது இந்த ரெண்டுக்கும் நடுவில் அந்த டாப்பிக்கும் இந்த லேட்டிஸ் ஆஃப் ஃபஸி நம்பருக்கு நடுவில் ஒரு டெஃபினிஷன் அண்ட் தேரம் இருக்குது. அதை இவங்க மென்ஷன் பண்ணாமே விட்டுருக்காங்க. ஸோ அதை நம்ம நடத்தி தான் ஆகணும். முக்கியமான தேரம் அது, நல்ல தேரமும் கூட. அது முடிச்சதுக்கப்புறம் நம்ம பண்ணிக்கலாம் அந்த லேட்டிஸ் ஆஃப் ஃபஸி நம்பர்ஸ் வந்துக்கலாம். முதல்ல நேற்று என்னால் வீடியோ போஸ்ட் பண்ண முடியல. ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டுகிட்டே இருந்தார், எப்போ நீங்கள் வீடியோ போஸ்ட் பண்ணுவீங்க, எப்போ இன்னும் வீடியோ வரலையேங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டே இருந்தார். அண்ட் அவர் தான் ஏற்கனவே ஒரு கமெண்ட்டும் சொல்லியிருந்தார், நீங்கள் மெல்ல நடத்துங்க, இன்னும் கொஞ்சம் மெல்ல ஸ்லோவாக சொல்லி புரிய வச்சிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். ஸோ அந்த சப்ஸ்கிரைபர் முதல்ல தேங்க்ஸு. நீங்கள் முதல்ல கமெண்ட் சொன்னதுக்கும் அண்டு என்னோடய வீடியோவை எதிர்பார்த்து உட்காந்துருக்கிறதுக்கும் இது எனக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்குது. ஓகே, இப்போ நான் அந்த இது காட்டுதா ஒரு நிமிஷம். இதுதான் ஆக்சுவலி அந்த டாப்பிக்கு. நான் புக்கிலேருந்து அப்படி ரெஃபர் பண்ணி நடத்துகிறேன், உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி நீங்கள் எழுதிக்கோங்க. ஓகே, இப்போது இந்த டெஃபினேஷன் இதில் தான் ஆரம்பிக்கும் இந்த டெஃபினேஷன். சரி, நம்ம பார்ப்போம் இன்றைக்கி கிளாஸ் என்னங்கிறது நம்ம பார்ப்போம். லெட் ஸ்டார் டினோட் எனி ஆஃப் த 4 பேசிக் அரித்தமெட்டிக் ஆப்ரேஷன்ஸ். ஸ்டாருங்கிறது ஏதாவது 4 பேசிக் அரித்தமெட்டிக் ஆப்ரேஷன்ஸ் நமக்கு ஆல்ரெடி தெரியும். என்னது அரித்தமெட்டிக் ஆப்ரேஷனாக ஒன்றது ப்ளஸ் அல்லது மைனஸ் அல்லது மல்டிப்ளிகேஷன் அல்லது டிவிஷன், 4 ஏதாவது இருக்கலாம். லெட் ஏ அண்ட் பி டினோட் ஃபஸி நம்பர்ஸ். நமக்கு ஃபஸி நம்பர்ஸ்னால் என்ன தெரியும். ஸோ ஏ பிங்கிற 2 ஃபஸி நம்பர் எடுத்துக்கிறேன். தென் வி டிஃபைன் அ ஃபஸி செட் ஆன் ஆர் ஏ ஸ்டார் பி. ஸோ வி டிஃபைன் அ ஃபஸி செட் ஆன் ஆர் ஏ ஸ்டார் பி. ஸோ ஏ ஸ்டார் பிங்கிறது ஒரு ஃபஸி செட்டு அப்படின்னு நான் டிஃபைன் பண்ணுறேன். ஏ ஸ்டார் பிங்கிறது இப்போ ஃபஸி செட்டான அர்த்தம், இட் இஸ் அ ஃபங்க்ஷன். அப்போ ஆன் ஆர்னா என்ன அர்த்தம், ஆக்சுவலி ஃபஸி செட் அப்படிங்கிற வார்த்தை வந்தாலே நமக்கு கோடொமைன் எப்போவுமே க்ளோஸ் இன்டர்வல் 0,1. ஆன் ஆர்னா அப்போ கண்டிப்பாக இதுதான் டொமைனாக இருக்கணும். ஸோ ஏ ஸ்டார் பி இஸ் அ ஃபங்க்ஷன் ஃப்ரம் ரியல் நம்பர் டு க்ளோஸ் இன்டர்வல் 0,1 பை த ஈக்குவேஷன். எப்படி நம்ம டிஃபைன் பண்ணுறோம், ஏ ஸ்டார் பி ஆஃப் இசட். ஏ ஸ்டார் பி ஆஃப் இசட் நீங்கள் எப்படி மைண்டில் வச்சுக்கணும் அப்படின்னா, ஏ ஸ்டார் பி நீ ஒரு எஃப் ஆஃப் இசட் அப்படிங்கிற மாதிரி மைண்டில் வச்சுக்கணும். ஏ ஸ்டார் பின்னு பார்த்து குழப்பிடக்கூடாது. ஸோ ஏ ஸ்டார் பி ஆஃப் இசட் ஈக்குவல் டு சுப்ரீமம் ஆஃப் இசட் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்டார் ஒய் மினிமம் ஆஃப் ஏ ஆஃப் எக்ஸ் கமா ஏ ஆஃப் ஒய். ஸோ இசட் அப்படிங்கிறது எங்கிறது, இசட் பிலாங்ஸ் டு த டொமைன். அப்படி தான் பொதுவாக நம்ம அப்படி தானே படிப்போம் நம்ம. ஸோ இசட் பிலாங்ஸ் டு த டொமைன். அந்த இசட்டை நான் இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ் ஸ்டார் ஒய் அப்படின்னு எழுதிக்கலாம். அது இதை பொறுத்து, அந்த பைனரி ஆப்ரேஷனை பொறுத்து எக்ஸ் ஸ்டார் ஒய்ன்னு நான் டினோட் பண்ணிக்கலாம். ஸோ அதில் மினிமம் ஆஃப் ஏ ஆஃப் எக்ஸ் கமா பி ஆஃப் ஒய். ஸோ ஒவ்வொரு எக்ஸ் அண்ட் ஒய்க்கும் ஒவ்வொரு இசட்டுக்கும் என்னால் ஒரு எக்ஸ் ஸ்டார் ஒய் சொல்ல முடியும். அந்த எக்ஸை பொறுத்து ஒரு ஏ ஆஃப் எக்ஸ் நமக்கு கிடைக்கும், இந்த ஒய்யை பொறுத்து ஒரு பி ஆஃப் ஒய் கிடைக்கும். ஸோ இது ஒரு ஏ ஆஃப் எக்ஸ் அண்ட் பி ஆஃப் எக்ஸ் ஆல்சோ ஏ ஃபஸி நம்பர் சொல்லியாச்சு, பட் இஸ் ஆல்சோ ஏ ஃபஸி செட். அப்போ இது ஒரு வேல்யூ இருக்கும், இது ஒரு வேல்யூ இருக்கும். ஓகேவா, இந்த பர்டிகுலர் எக்ஸ் அண்ட் ஒய்க்கு ஒவ்வொரு வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகும். இந்த எக்ஸிஸ்ட் ஆகிற வேல்யூலேயே மினிமம் இந்த ரெண்டில் மினிமம் அப்போ ஒரு செட். இப்போ உதாரணத்துக்கு முதல்ல ஒரு இசட் எடுக்கிறேன், Z1 அப்படிங்கிற எலமெண்ட் எடுக்கிறேன். ஸோ x1 ஸ்டார் y1. அப்போ ஒரு நிமிஷம், நான் கீழே உள்ள விஷயத்தை சொன்னால் இன்னும் நல்லா புரியும். சரி, ஃபார் ஆல் இசட் பிலாங்ஸ் டு ஆர். இப்போ அதை இன்னும் கொஞ்சம் கேட்டகரிஸாக நம்ம சொல்லும்போது இந்த ஸ்டாருக்கு முதல்ல ப்ளஸ் போட்டோன்னா ஏ ப்ளஸ் பி ஆஃப் இசட் ஈக்குவல் டு சுப்ரீமம் ஆஃப் இசட் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் மினிமம் ஆஃப் ஏ ஆஃப் எக்ஸ் கமா பி ஆஃப் ஒய். அதே மாதிரி மைனஸ்னா இசட் ஈக்குவல் டு எக்ஸ் கமா எக்ஸ் மைனஸ் ஒய் அண்ட் டாட்னா இசட் ஈக்குவல் டு எக்ஸ் டாட் ஒய் அண்ட் டிவிஷன்னா எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பை ஒய். இப்போ உதாரணத்துக்கு இது புரியணுங்கிறதுக்காக ஃபஸ்ட்டு நான் இதை மட்டும் எடுத்துக்கிறேன். ஓகேவா, a plus b of z equal to supremum of z equal to x plus y minimum of a of x comma b of y. இப்போ உதாரணத்துக்கு 10ன்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா, இப்போ இந்த z equal to 10. அப்போ நான் 10 எப்படிலாம் பிரிக்கலாம், 5 + 5 பிரிக்கலாம், 8 + 2 பிரிக்கலாம், 6 + 4 பிரிக்கலாம், எப்படியோ. ஓகேவா, ஸோ அப்போ 6 + 4 அப்படின்னு பிரிச்சேன்னா அப்போ 6ங்கிறது எக்ஸு, 4ங்கிறது ஒய். அப்போ கரஸ்பாண்டிங்காக ஏ ஆஃப் 6க்கு ஒரு வேல்யூ மேப் ஆகும். இப்போ ஏ ஆஃப் 6க்கு 0.6ன்னு வச்சுக்கிறோம். அண்ட் பி ஆஃப் ஒய்க்கு 0.4ன்னு பி ஆஃப் ஒய், அதாவது ஒய் ஈக்குவல் டு 4க்கு 0.4ன்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த ரெண்டில் மினிமம் இது 0.4. அப்போ இதே மாதிரி ஆரில் உள்ள எல்லா எலமெண்ட்டுக்கும் என்னால் இப்படி இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய் எழுத முடியும். அண்ட் அந்த எக்ஸ் ப்ளஸ் ஒய்க்கு ஒவ்வொரு ஏ ஆஃப் எக்ஸ் அண்ட் பி ஆஃப் ஐ கண்டுபிடிச்சி மினிமம் கண்டுபிடிக்க முடியும். ஸோ ஏகப்பட்ட நம்பர்ஸ் வரும். அந்த நம்பர்ஸ், அந்த ஏகப்பட்ட மினிமம் நம்பர்ஸ் வரும். அந்த மினிமம் நம்பர்ஸில் இருக்கிறதுலே சுப்ரீமம் வேல்யூ தான் என்னது, ஏ ப்ளஸ் பி ஆஃப் இசட்.
அதே மாதிரி தான் இதில் நான் சொன்ன விஷயத்தில் இந்த மைனஸ் டாட்டு டிவிஷன் இது மட்டும்தான் மாறும், மற்றபடி விஷயம் எல்லாமே ஒன்று தான். ஸோ இதுதான் இந்த டெஃபினிஷன். இந்த டெஃபினிஷனை யூஸ் பண்ணி கீழே 4.2 அப்படின்னு ஒரு தியரம் இருக்கும். நான் கொடுத்த நோட்ஸில் பார்த்தீங்கன்னா 4.2ன்னு சொல்லி வேறு ஏதோ தியரம் இருக்கும். ஆக்சுவலி புக்கில் 4.3 அவன் 4.2ன்னு அந்த நோட்ஸில் எழுதியிருப்பான். ஒரு சில சின்ன சேஞ்சஸ் தான் இருக்குது. ஸோ நம்ம இங்கே புக்கு படி இப்போதைக்கு 4.2 இதுன்னு வச்சுக்கிறோம் நம்ம. ஓகே, 4.2 தியரம் அப்படிங்கிறது என்னென்னு நம்ம பார்ப்போம். let star belongs to plus comma minus comma dot comma division. ஓகேவா, ஸ்டாருங்கிறது அதான் அந்த 4 ஏதோ ஒன்று. and let a b denote a continuous fuzzy numbers. ஓகேவா, let a comma b denote a continuous fuzzy numbers. then the fuzzy set a star b மேலே டிஃபைன் பண்ண மாதிரி a star b is also a continuous fuzzy number. நம்ம கையில் என்ன கொடுத்துருக்கான், இப்போ 4ல் ஏதோ ஒரு பைனரி ஆப்ரேஷன் and a comma b the continuous fuzzy number அப்படின்னு சொல்லியிருக்கான். அண்டு ஏ ஸ்டார் பி, அதாவது ஏ அண்ட் பி டினோட் த கண்டினியூஸ் ஃபஸி நம்பர் அப்படின்னு சொல்லியிருக்கான். நம்ம என்ன சொல்லணும், ஏ ஸ்டார் பியும் கண்டினியூஸ் ஃபஸி நம்பர் அப்படிங்கிறது சொல்லணும். ஒரு சாதாரண தியரம் இது. பட் இதனோட எக்ஸ்ப்ளனேஷன் கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும், பட் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேவா, ஓகே, ப்ரூஃப் என்னங்கிறத நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு வி ப்ரூவ் பை ஷோயிங். ஆக்சுவலி முதல்ல நம்ம பார்த்துருப்போம் ஃபஸ்ஸி நம்பர்ஸோட வந்து இப்போ ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே இன் டர்ம்ஸ் ஆஃப் ஆல்ஃபா கிட்டில் தான் வருங்கிறது பழைய வீடியோவில் நம்ம பார்த்துருப்போம், அதாவது முந்தின கிளாஸில் நம்ம பார்த்துருப்போம் நம்ம. ஸோ ஃபஸ்ட்டு வி ஹாவ் டு ப்ரூவ் தேட் வெயிட் இந்த 4.7 அப்படிங்கிறது என்னென்னு பார்ப்போம் நம்ம. ஃபஸ்ட்டு வி ஹாவ் டு ப்ரூவ் தேட் ஆல்ஃபா கட் ஆஃப் ஏ ஸ்டார் பி ஈக்குவல் டு ஆல்ஃபா கட் ஆஃப் ஏ ஆல்ஃபா கட் ஆஃப் ஏ ஸ்டார் பி ஈக்குவல் டு ஆல்ஃபா கட் ஆஃப் ஏ ஸ்டார் ஆல்ஃபா கட் ஆஃப் முந்தின வீடியோவில் பார்த்த மாதிரி இதை முதல்ல ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லியிருக்கான். நம்ம இப்போ நம்ம இதுக்கு வரும். First we prove by showing that alpha cut of A star B is closed interval for every alpha belongs to closed open 0 closed 1 for any. ஓகேவா, ஆல்ரெடி ஆக்சுவலி இது ஃபஸ்ஸி நம்பர்னு சொன்னதுனால ஆல்ஃபா கட் ஆஃப் ஏ ஸ்டார் பிங்கிறது ஒரு க்ளோஸ்டு இன்டர்வலாக தான் இருக்கும். ஏன்னா ஃபஸ்ஸி நம்பரோட டெஃபினிஷன் படி அது இட்ஸ் அ க்ளோஸ்ட் இன்டர்வல் ஃபார் எவ்ரி ஆல்ஃபா பிலாங்ஸ் டு ஓப்பன் 0 அண்ட் க்ளோஸ்ட் 1 ஃபார் எனி இசட் பிலாங்ஸ் டு ஆல்ஃபா கட் ஆஃப் ஏ ஸ்டார் ஆல்ஃபா கட் ஆஃப் பி. ஓகேவா, ஸோ ஃபார் எனி இப்போ ஆல்ஃபா கட் ஆஃப் ஏ ஸ்டார் ஆல்ஃபா கட் ஆஃப் பிலேருந்து ஒரு இசட் எடுக்கிறேன். தென் தேர் எக்ஸிஸ்ட், நல்ல கவனி, then there exists some x star belongs to alpha cut of A and y naught belongs to alpha cut of B such that z equal to x star y star. ஓகேவா, ஆக்சுவலி ஆல்ஃபா கட் ஆஃப் ஏன்னா அதில் ஒரு ஆல்ஃபா கட் ஆஃப் ஏங்கிறது ஒரு செட்டு எடுத்துனா அதில் ஒரு சம் எக்ஸ் நாட்டு எக்ஸிஸ்ட் ஆகும். அதே மாதிரி ஆல்ஃபா கட் ஆஃப் பிங்கிறதும் அதில் சம் எலமெண்ட்ஸ் இருக்கும், அதில் இருக்கிற ஒரு எலமெண்ட்ஸ் ஒய் நாட்டுனாவும் கண்டிப்பாக இப்படி ஒரு எலமெண்ட் இருக்கும், ஏதோ ஒன்று சம் எக்ஸ் நாட் அண்ட் ஒய் நாட்டு எக்ஸிஸ்ட் ஆகி இந்த மாதிரி எக்ஸ் நாட்டு ஸ்டார் ஒய் ஸ்டார் வரும்போது இசட் வர்ற மாதிரி ஒரு எலமெண்ட் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறான். சரியா, இதை நம்ம செக் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக தெரியும். ஓகே, அண்ட் நம்மளோட டெஃபினேஷன் படி ஏ ஸ்டார் பி ஆஃப் இசட் ஈக்குவல் டு சுப்ரீமம் ஆஃப் இசட் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்டார் ஒய் மினிமம் ஆஃப் ஏ ஆஃப் எக்ஸ் கமா பி ஆஃப் ஒய். ஓகேவா, இப்போ அடுத்த ஸ்டெப்பில் இந்த சுப்ரீமத்தை நான் தூக்குறேன். ஆக்சுவலி இது என்னது, அதாவது இந்த ஒவ்வொரு எக்ஸ் அண்ட் ஒய்க்கும் ஒரு வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகும், அதில் மினிமம் வேல்யூ அப்போ ஒன்று தான் வரும். அப்படிதானே, அதே மாதிரி வேறு எக்ஸ் அண்ட் ஒய்க்கு இன்னும் ஒரு மினிமம் வரும், வேறு எக்ஸ் அண்ட் ஒய்க்கு வேறு, இப்படி ஏகப்பட்ட செட் இருக்கும், அதில் ஒன்றுலேயே மினிமமாக இருக்கும், அதில் சுப்ரீம். இப்போ நான் சுப்ரீமத்தை தூக்கிட்டா என்ன ஆகும், அந்த ஈக்குவாலிட்டி போயிடும், கண்டிப்பாக போயிடும். எப்படி போயிடும், ஒன்று ஈக்குவாலிட்டி போயிடும். இப்போ ஒன்று மினிமம் ஆஃப் ஏ ஆஃப், இப்போ உதாரணத்துக்கு பர்டிகுலராக ஒரு எக்ஸ் நாட், நல்லா கவனி, இது ஜென்ரல் ஈக்குவேஷன். இப்போ நான் இந்த எக்ஸ் நாட்டு ஒய் நாட்டை நான் அப்ளை பண்ணுறேன் சுப்ரீமத்தை தூக்கிட்டு. அப்போ எக்ஸ் நாட் ஒய் நாட்டை அப்ளை பண்ணுறேன். ஸோ இந்த டோட்டல் வேல்யூவில் இதுதான் இருக்குதுலே பெருசு சுப்ரீமம் அப்படின்னா இந்த ரெண்டும் ஈக்குவலாக இருக்கும், அதை கிரேட்டர் தான் ஈக்குவல்ட்டுன்னு போட்டுருக்கு பார்த்துக்கிறோம். இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இது சின்னதாயிரும். சொல்கிறது புரியுதா உங்களுக்கு, நான் திருப்பியும் சொல்கிறேன். ஸோ நம்ம ஜென்ரல் ஈக்குவேஷன் ஏ ஸ்டார் பி ஆஃப் இசட் ஈக்குவல் டு சுப்ரீமம் ஆஃப் இசட் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்டார் ஒய் மினிமம் ஆஃப் ஏ ஆஃப் எக்ஸ் கமா பி ஆஃப் ஒய். ஓகேவா, இது ஜென்ரல் ஈக்குவேஷன். எனக்கு எக்ஸ் நாட்டு ஒய் நாட் அப்படிங்கிற ரெண்டு பாயிண்ட் எக்ஸிஸ்ட் ஆகிருக்கு சச் தட் இசட் ஈக்குவல் டு எக்ஸ் நாட் ஸ்டார் ஒய் ஸ்டார். இப்போ அந்த பர்டிகுலர் பாயிண்ட்டை நான் இங்கே அப்ளை பண்ணுறேன். அப்ளை பண்ணும்போது இதுக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும், இதுக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும், இதோட மினிமம் என்ன அப்படிங்கிற ஒன்று கிடைக்கும். ஓகேவா, ஸோ இப்போ இந்த சுப்ரீமத்தை தூக்கிட்டேன்னா
இந்த சுப்ரீமத்தை தூக்கிட்டேன்னா ஒன்று இதுக்கு இது ஈக்குவலாக இருக்கும், இல்லைனா இதை விட இதுக்கு பெருசாக இருக்கும். சொல்கிறது புரியுதா? இப்போ மினிமம் ஆஃப் ஏ ஆஃப் எக்ஸ்னா ஏ ஆஃப் எக்ஸு கமா பி ஆஃப் ஒய் நாட்டு ரெண்டுமே வந்து எங்கே இருக்குது? கிரேட்டர் தன் ஆல்ஃபா, கிரேட்டர் தான் ஈக்குவல் டு ஆல்ஃபா. மினிமம் ஆஃப் ஏ ஆஃப் எக்ஸ் நாட் கமா பி ஆஃப் எக்ஸ் நாட்னா ஏ ஆஃப் எக்ஸ் நாட். இப்போ ஆல்ஃபா கட் ஆஃப் ஏலன்னு தான் எக்ஸ் நாட் எடுத்திருக்கேன். ஸோ அது கண்டிப்பாக இந்த ஆல்ஃபா அப்போ கிரேட்டர் தான் ஈக்குவல் டு ஆல்ஃபா பை த டெஃபினேஷன் ஆஃப் ஆல்ஃபா கட். ஓகேவா? ஸோ இது மினிமம் ஒன்று ஏ ஆஃப் எக்ஸ் நாட் மினிமமாக இருக்கலாம், அல்லது பி ஆஃப் ஒய் நாட் மினிமமாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் என்னது கிரேட்டர் தான் ஈக்குவல் டு ஆல்ஃபாவாக இருக்கும் பை த டெஃபினேஷன் ஆஃப் ஆல்ஃபா கட். ஸோ அப்போ ஏ ஸ்டார் பி ஆஃப் இசட் கிரேட்டர் தான் ஈக்குவல் டு ஆல்ஃபா அப்படின்னு எனக்கு கிடச்சிருக்கு. இந்த படம்லாம் தேவையில்லை. ஓகே. அப்போது ஹென்ஸ் இப்போ இசட் பிலாங்ஸ் டு ஆல்ஃபா கட் ஆஃப் முதல்ல அப்போ இசட் பிலாங்ஸ் டு ஆல்ஃபா கட் ஆஃப் ஏ ஸ்டார் பி. அப்போ ஹென்ஸ் அப்போ எங்கே இருக்குது? இசட் பிலாங்ஸ் டு ஆல்ஃபா கட் ஆஃப் ஏ ஸ்டார் பியில் இருக்குது. அப்படி தானே? நீ இங்கே பாரு, அதாவது ஏ ஸ்டார் பி ஆஃப் இசட் ஏ ஸ்டார் பி ஆஃப் இசட் கிரேட்டர் தான் ஈக்குவல் டு ஆல்ஃபான்னா இந்த இசட் அப்போ எங்கே இருக்கும்? இந்த ஒரு நிமிஷம். அப்போ இந்த இசட் எங்கே இருக்கும்? இதோட ஆல்ஃபா கட்டில் இருக்கும். அப்படிதானே? இந்த ஆல்ஃபா கட்டில் இந்த இசட் இருக்கும். அதனால தான் அதை கீழே எழுதியிருக்கீங்க. ஹென்ஸ் அப்போ இசட் பிலாங்ஸ் டு ஆல்ஃபா கட் ஆஃப் ஏ ஸ்டார் பி அண்ட் கான்சிக்வென்ட்லி நான் எங்கே எடுத்தேன்? ஆல்ஃபா கட் ஆஃப் ஏ ஸ்டாரில் எடுத்தேன் அந்த இசட்டு. அப்படிதானே? இந்த இசட் முதல்ல ஆல்ஃபா கட் ஆஃப் ஏ ஸ்டார் ஆல்ஃபா கட் ஆஃப் பியில் எடுத்தேன். நான் ப்ரொசீட் பண்ணும்போது கடைசியில் எனக்கு இசட் பிலாங்ஸ் டு ஆல்ஃபா கட் ஆஃப் ஏ ஸ்டார் பியில் கிடைக்கி. ஸோ அப்போது ஆல்ஃபா கட் ஆஃப் ஏ ஸ்டாரு ஆல்ஃபா கட் ஆஃப் பி சப்ஸ்டார் ஆர் ஈக்குவல் டு ஆல்ஃபா கட் ஆஃப் ஏ ஸ்டார் பி. ஓகேவா? இது ரெண்டும் நான் முதலே சொல்லிட்டேன், இது ரெண்டும் ஈக்குவல் அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு நான் முதலே சொல்லிட்டேன். ஸோ ஈக்குவல்னா ரெண்டுமே இது செட்டு. ஸோ முதல்ல ஒன்று எடுத்தேன், இங்கே கிடச்சிருக்கு, அப்போ இங்கே எடுக்கணும், இங்கே கிடைக்கணும், அப்போ ரெண்டு ஈக்குவல் அப்படின்னு சொல்லி முடிச்சிடலாம். ஓகே. ஃபார் எனி இசட் பிலாங்ஸ் டு அடுத்து இங்கே எடுக்கிறேன், இங்கேருந்து ஒரு இசட் எடுக்கிறேன். அடுத்துனா ஸோ இதுக்கு இது சப்ஸ்டிட்யூட் இல்லையாச்சு. அப்போ இங்கேருந்து எலமெண்ட் எடுக்கிறேன். இசட் பிலாங்ஸ் டு ஆல்ஃபா கட் ஆஃப் ஏ ஸ்டார் பி. அப்போ இதுக்காக எப்படி இருக்கும்? அப்போ டெஃபினேஷன் படி ஏ ஸ்டார் பி ஆஃப் இசட் ஈக்குவல் டு சுப்ரீமம் ஆஃப் மினிமம் ஆஃப் ஏ ஆஃப் எக்ஸ் கமா பி ஆஃப் ஒய் கிரேட்டர் தான் ஈக்குவல் டு ஆல்ஃபா. ஆல்ஃபா கட்லேருந்து எடுத்தோன்னா கிரேட்டர் தான் ஈக்குவல் டு ஆல்ஃபா இருக்கும் பை த டெஃபினேஷன் ஆஃப் ஆல்ஃபா கட். ஓகேவா? ஓகே. மோர் ஓவர் ஃபார் எனி n greater than 1 by alpha plus 1 for any n greater than 1 by alpha plus 1 where 1 by alpha denote the largest integer that is less than or equal to 1 by alpha. இது எப்படி? இப்போ பார், உதாரணத்துக்கு ஆல்ஃபா பிலாங்ஸ் டு பொதுவாக கவனி, ஆல்ஃபா அப்படிங்கிறது 0லேருந்து 1 வரைக்கும், 0 எக்ஸ்க்ளூட் அப்படிதானே, ஓப்பன் 0 அண்ட் க்ளோஸ் டு 1. அதுக்கப்புறம் இப்போது 1 பை ஆல்ஃபா, இப்போ உதாரணத்துக்கு அதில் இருக்கிறதுலே மேக்ஸிமம் வேல்யூ 1ன்னு வச்சுக்கோ. ஓகேவா? ஸோ 1 இப்போ ஆல்ஃபாவுக்கு பதிலாக நான் 1ன்னு எடுத்தேன்னா 1 பை 1 இது 1ன்னு ஆகும், 1 + 1 2ன்னு ஆகும். ஸோ இதை விட பெரிய நம்ம ஸ்ட்ரிக்ட்லி கிரேட்டர்னா குறைஞ்சது 3ஆவது இருக்கும். ஓகேவா? குறைஞ்சது 3 அது 4 அல்லது 5 எப்படி வேணாலும் இருக்கலாம். ஓகேவா? இது புரிஞ்சுக்க. இப்போ உதாரணத்துக்கு இது எப்படின்னு புரிகிறதுக்காக, சரியா? ஓகே. There exist. அப்போ there exist xn and yn such that z equal to xn star yn and minimum of a of xn comma b of xn greater than alpha minus 1 by n. இது நான் வந்து கற்பனையிலே பேசுகிறதுக்கு நான் என்ன பண்ணலாம், நான் வேணால் எழுதி வேணால் காமிக்கிறேன். ஓகே. அங்கே நம்ம பார்த்த அதே வேல்யூ தான் n greater than 1 by alpha plus 1. இங்கே நம்மளோட ஆல்ஃபாவோட வேல்யூ பார்த்தீங்கன்னா ஓப்பன் 0 அண்ட் க்ளோஸ் இன்டர்வலுக்குள்ளே இருக்கும். ஸோ அதில் எந்த நம்பர்னாலும் இதுக்கு பாசிபிள் தான். நமக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கணுங்கிறதுக்காக நான் என்ன பண்ணிக்கிறேன், ஆல்ஃபா ஈக்குவல் டு 1ன்னு எடுத்துக்கிறேன். ஜஸ்ட் அந்த எக்ஸ்ப்ளனேஷன் புரியணுங்கிறதுக்காக. ஓகேவா? ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஒரு நிமிஷம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக இப்போ ஆல்ஃபா ஈக்குவல் டு 1 எடுக்கும்போது n greater than 1 by 1 plus 1. அப்போ 1 by 1 plus 1ங்கிறது 2. ஸோ n greater than 2 அப்படி தானே? ஸோ இப்போ n greater than 2ங்கிறப்போ n should be 3, 4, 5, 6 எதுவாக வேணாலும் இருக்கலாம். ஓகேவா? அப்போ ஓகே. இப்போ அங்கே வருவோம். எக்ஸாம்பிள் முடிச்ச பிறகு ஒன்றா பார்த்து புரியும். ஒரு நிமிஷம். இப்போ நம்ம கணக்குக்கு வருவோம்.
ஸோ அப்போது தென் தேர் எக்ஸிஸ்ட் xn and yn such that z equal to xn star yn and minimum of a of xn comma b of yn greater than alpha minus 1 by n. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, இப்படி ஒரு கண்டிஷன் இருக்கும் பொழுது அங்கே ஒரு xn and yn அப்படிங்கிற ரெண்டு நம்பர் எக்ஸிஸ்ட் ஆகும் such that z equal to xn star yn, அது நமக்கு ஆல்ரெடி தெரியும். அண்டு மினிமம் ஆஃப் a of xn comma b of yn, இந்த xnக்கு கரஸ்பாண்டிங்காக வர்ற a of xனோட வேல்யூக்கும் இந்த yனுக்கு கரஸ்பாண்டிங்காக வர்ற b of yn வேல்யூவோட மினிமம் கிரேட்டர் தென் ஆல்ஃபா மைனஸ் 1 by n அப்படின்னு சொல்கிறாங்க. இது எப்படி அப்படிங்கிறத அந்த எக்ஸாம்பிளே நம்ம பார்ப்போம். ஓகேவா? இப்போ பார் அது எப்படிங்கிறது இப்போ இதில் பார்த்தா புரியும். இப்போ உதாரணத்துக்கு அதே ஆல்ஃபா ஈக்குவல் டு ஆல்ஃபா மைனஸ் 1 பை, இந்த கண்டிஷன் தான் நாங்கள் போட்டிருக்கு, மினிமம் ஆஃப் இந்த கண்டிஷன் தான் போட்டிருக்கு. ஸோ இந்த கண்டிஷனில் ஆல்ஃபா மைனஸ் 1 பை n ஈக்குவல் டு ஆல்ஃபாக்கு பதிலாக 1 எடுத்துக்கிறேன். என்னோட வேல்யூ 3, 4, 5, 6 எது வேணாலும் இருக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன், ஆல்ஃபா ஈக்குவல் டு 1ன்னு எடுத்துக்கிறேன் அண்ட் n ஈக்குவல் டு 3ன்னு எடுத்துக்கிறேன். அப்போ 1 மைனஸ் 1 பை 3யோட வேல்யூ வந்து 0.667 போட்டிருக்கு. அதே மாதிரி 1 மைனஸ் 1 பை 4ஓட வேல்யூ 0.75. அப்போ 5ஓட வேல்யூ 0.8. இப்படி நீ இன்க்ரீஸ் பண்ணிட்டு போக 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 ஒன்று நெருங்கி போமே தவிர ஒன்றுக்கு ஈக்குவலாக வராது. சரியா? ஒன்றுக்கு நெருங்கி போமே தவிர ஒன்றுக்கு ஈக்குவலாக வரவே வராது. ஓகே, அப்போ இங்கே என்ன கொடுத்துருக்கு நமக்கு, மினிமம் ஆஃப் ஏ ஆஃப் எக்ஸ்என் கமம் பிஎன். ஒன்று ஏ ஆஃப் எக்ஸ்என் மினிமமாக இருக்கலாம். ஸோ ஏ ஆஃப் எக்ஸ்என் மினிமமாக இருந்துச்சுன்னா ஆல்ஃபா ஏ ஆஃப் எக்ஸ்என் கிரேட்டர் தென் 1 ஆல்ஃபா மைனஸ் 1 பை என்ன இருக்கும், அல்லது பி ஆஃப் ஒய்என் மினிமமாக இருந்துச்சுன்னா பி ஆஃப் ஒய்என் கிரேட்டர் தென் ஈக்குவல் டு 1 மைனஸ் ஆல்ஃபா என்ன இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ இது வந்து என்ன சொல்ல வரேன்னா, இப்போ உதாரணத்துக்கு இந்த 0.75 இங்கே இருந்துச்சுன்னா இங்கே 0.85 0.95 இருந்துச்சுன்னா எக்ஸிஸ்ட் ஆகும். இப்போ உதாரணத்துக்கு ஏதோ ஒரு எக்ஸனுக்கு 0.85 அப்படின்னும் ஏதோ ஒய்எனுக்கு 0.95 அப்படின்னும் எக்ஸிஸ்ட் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும். ஆனால் எல்லாத்தையும் எக்ஸிஸ்ட் ஆகுமா? ஆகாது. அதனால தான் அந்த ஒரு வார்த்தை போட்டிருக்காங்க, தேர் எக்ஸிஸ்ட் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா மினிமம் ஒன்றுன்னு அர்த்தம். மினிமம் ஒன்று இருக்கலாம், அல்லது கவுண்டபிள் இருக்கலாம், இல்லைனா அன்கவுண்டபிள் இருக்கலாம், அல்லது எல்லாமே இருக்கலாம். அந்த எல்லாத்தையுமே அது மீன் பண்ணுங்கிறதுனால தான் அந்த வார்த்தையை போடுவாங்க. இதுக்கு அர்த்தம் மினிமம் 1. ஓகேவா? ஸோ இப்படி பாசிபிள் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் நம்ம. ஸோ இது மினிமமாக இருந்தால் அப்போவுமே இது ஆல்ஃபா மைனஸ் 1 பை n கிரேட்டர் தானே இருக்கும். அண்ட் இது மினிமமாக இருந்தால் எப்போவுமே ஆல்ஃபா மைனஸ் 1 பை n கிரேட்டர் தானே இருக்கும். அதை தான் எழுதியிருக்கேன். அண்ட் இப்போ அடுத்து பார்ப்போம். ஓகே, இப்போ அடுத்து என்ன போட்டிருக்கு, தட் இஸ் xn பிலாங்ஸ் டு ஆல்ஃபா மைனஸ் 1 பை n கட் ஆஃப் ஏ அண்ட் yn பிலாங்ஸ் டு ஆல்ஃபா மைனஸ் 1 பை n கட் ஆஃப் பி. இது என்னன்னு புரியுதா? பார்த்தவொன்னும் புரியுதான்னு தெரில. புரிஞ்சுதுன்னா ஓகே, புரியாதவங்களுக்கு நான் இன்னும் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இங்கே நம்ம எழுதுகிற மடிப்பார், இந்த ஆல்ஃபா மைனஸ் 1 பை n இஸ் என்னது, ஒரு இந்த வேல்யூ அப்படிதானே. ஸோ க்ளோஸ் டு 0,1க்குள்ள ஒரு வேல்யூ. ஸோ இதை டோட்டலாக நீ ஆல்ஃபான்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஏ ஆஃப் எக்ஸன் கிரேட்டர் தென் ஆல்ஃபான்னு என்ன அர்த்தம், இந்த எக்ஸன் பிலாங்ஸ் டு ஆல்ஃபா கட் ஆஃப் ஏல இருக்கும். அப்படி தான் பொதுவாக ஆல்ஃபா கட்டோட டெஃபினேஷன் அது. இப்போ சப்போஸ் ஏ ஆஃப் எக்ஸ் கிரேட்டர் தேன் ஈக்குவல் டு ஆல்ஃபானா என்ன அர்த்தம், அந்த எக்ஸ் வந்து ஆல்ஃபா கட் ஆஃப் ஏல இருக்கும். அந்த மாதிரி ஏ ஆஃப் எக்ஸ் கிரேட்டர் தேன் ஈக்குவல் டு ஆல்ஃபா மைனஸ் 1 பை n அப்படின்னா அந்த எக்ஸன் எங்கே இருக்கும், ஆல்ஃபா மைனஸ் 1 பை n கட் ஆஃப் ஏலையும் ஒய்என் பிலாங்ஸ் டு ஆல்ஃபா மைனஸ் 1 பை n கட் ஆஃப் பிலையும் இருக்கும். ஓகேவா? இது இப்போ புரியும்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, ஒரு நிமிஷம். அந்த அண்ட் வி மே கன்சிடர் த 2 சீக்வன்ஸ். 2 சீக்வன்ஸை கன்சிடர் பண்ணிக்கணும். அது பவுண்டர் சீக்வன்ஸ், எக்ஸன் அண்ட் ஒய்என் பி த பவுண்டர் சீக்வன்ஸ். அந்த வார்த்தை அங்கே எழுதாம விட்டுருக்கு, அவன் கீழே மென்ஷன் பண்ணியிருக்கான், நான் முதல்ல சொல்லிடுறேன். ஸோ வி மே கன்சிடர் 2 பவுண்டட் சீக்வன்ஸ் xn and yn. ஓகேவா? இப்படி 2 சீக்வன்ஸ் எடுத்துக்கிறேன். முதல்ல நம்பர் பார்த்தோம். ஸோ இதில் நான் சீக்வன்ஸ் எடுத்துக்கிறேன். சின்ஸ் ஆல்ஃபா மைனஸ் 1 பை n லெஸ் தான் ஈக்குவல் டு ஆல்ஃபா மைனஸ் 1 பை n ப்ளஸ் 1. இது சரியா தப்பா? ஆல்ஃபா மைனஸ் 1 பை n அப்படிங்கிற டேர்மை விட ஆல்ஃபா மைனஸ் 1 பை n ப்ளஸ் 1 அப்படிங்கிற டேர்மு பெருசாவோ அல்லது ஈக்குவலாகவோ இருக்கலாம். இது பார்த்தோன்னா புரியுமான்னு எனக்கு தெரியல, பட் எக்ஸாம்பிள் போட்டால் புரியும். எக்ஸாம்பிள் நான் போட்டிருக்கேன். பாரு, உதாரணத்துக்குங்க பாரு, ஆல்ஃபா மைனஸ் 1 பை n. ஓகேவா? என்ன ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன் 3ன்னு. ஓகே, அப்போ ஆல்ஃபா மைனஸ் 1 பை என்னோட வேல்யூ இது ஆல்ஃபா மைனஸ் 1 பை n ப்ளஸ் 1. அப்படிதான் என்ன 3 ஃபிக்ஸ் பண்ணிட்டேன்னா n ப்ளஸ் 1 0.75. அப்போ இதை விட இது பெருசாக இருக்குது. சம் பாயிண்டில் அது ஈக்குவலாக கூட இருக்கலாம். என்ன பாயிண்ட் இருந்தாலும் கண்டுபிடிக்க முடியல,
பட் சம் பாயிண்டில் ஈக்குவலாக கூட இருக்கலாம். ஸோ இதை வச்சே நம்ம என்ன பண்ணலாம், இது கரெக்டு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேவா? ஸோ இந்த டேர்ம் என்னென்னு புரிஞ்சிருக்கும். ஸோ முதல்ல நான் இப்போ ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். அங்கேயும் இங்கேயும் மாற்றி பண்ணுறதுனால உங்களுக்கு புரியுதா என்னன்னு எனக்கு தெரியல. கொஞ்சம் புரியலன்னா ரிவைண்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ ஆல்ஃபா மைனஸ் 1/n லெஸ் ஆர் ஈக்குவல் டு ஆல்ஃபா மைனஸ் 1/n+1 அப்படின்னுங்கிற விஷயம் நமக்கு இப்போ தெரியுது. இப்போ வி ஹாவ் இது எப்படி வந்தது? இப்போ நல்லா பாரு, ஆல்ஃபா மைனஸ் 1/n+1 கட் ஆஃப் ஏ சப்ஸ்ட் ஆர் ஈக்குவல் டு ஆல்ஃபா மைனஸ் 1/n கட் ஆஃப் ஏ. ஆல்ஃபா மைனஸ் 1/n கட் ஆஃப் ஏ இது எப்படி வந்துச்சு? இதை பார்த்தா ஏதாவது ஐடியா வருதா? கொஞ்சம் யோசிங்க. வராது. நீ எவ்வளோ யோசித்தாலும் ஞாபகம் வராது. அதனால் நானே காட்டிடுறேன். நம்ம ஒரு தீரம் படிச்சிருக்கோம், சரியா? அதாவது ஆல்ஃபா 1 லெஸ் ஆர் ஈக்குவல் டு ஆல்ஃபா 2 இருந்துச்சுன்னா ஆல்ஃபா 2 கட் ஆஃப் ஏ சப்செட் ஆர் ஈக்குவல் டு ஆல்ஃபா 1 கட் ஆஃப் ஏ அப்படின்னு வரும். நீ ஃபர்ஸ்ட் யூனிட்ல எடுத்து பாரு, இந்த இது வரும். ஓகேவா? அப்போ ஆல்ஃபா 1 விட ஆல்ஃபா 2 பெருசாவோ ஈக்குவலாக இருந்துச்சுன்னா ஆல்ஃபா 2 கட் ஆஃப் ஏ சப்செட் ஆர் ஈக்குவல் டு ஆல்ஃபா 1 கட் ஆஃப் ஏ. இப்போ நம்ம கேஸில் ஆல்ஃபா மைனஸ் 1/n லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு போட மாதிரி லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு ஆல்ஃபா மைனஸ் 1/n+1 இருக்கிறதுனால, ஸோ திஸ் இந்த வேல்யூ கட் ஆஃப் ஏ சப்ஸ்ட் ஆர் ஈக்குவல் டு இந்த வேல்யூ கட் ஆஃப் ஏ. ஓகேவா? அதே மாதிரி தான் பிக்கும் வரும். இந்த வேல்யூ ஆல்ஃபா மைனஸ் 1/n+1 கட் ஆஃப் பி சப்ஸ்ட் ஆர் ஈக்குவல் டு ஆல்ஃபா மைனஸ் 1/n கட் ஆஃப் பி. ஓகே, இப்போ புரியும்னு நினைக்கிறேன். புரியலன்னா ரீவைண்ட் பண்ணி இன்னொரு தடவை பார்த்துக்கோ. ஓகே, தஸ் ஓகேவா? ரெஸ்பெக்டிவ்லி இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ xn அண்ட் yn ஆர் த பவுண்டட் சீக்வன்ஸ். முதல்ல சொல்லிட்டு அதான் முதல்ல அங்கே சொல்லலை. ஸோ பவுண்டட் சீக்வன்ஸ், எவ்ரி பவுண்டட் சீக்வன்ஸ் முதல்ல நல்லா ஞாபகம் வச்சுக்க. பவுண்டட் சீக்வன்ஸ் பழைய நீ சீக்வன்ஸ் அண்ட் சீரியஸில் படிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். பவுண்டட் சீக்வன்ஸ் கன்வர்ஜென்ட் கிடையாது. பட் எவ்ரி பவுண்டட் சீக்வன்ஸ் ஹேஸ் அ கன்வர்ஜென்ட் சப்சீக்வன்ஸ். நல்லா கவனி, எவ்ரி பவுண்டட் சீக்வன்ஸ் ஹேஸ் அ கன்வர்ஜென்ட் சப்சீக்வன்ஸ். ஒரு பவுண்டட் சீக்வன்ஸ் இருக்குது, அது கன்வர்ஜென்ட்டாக இருக்காது, பட் அதனோட சப்சீக்வன்ஸ் கன்வர்ஜென்ட்டாக இருக்கும். அதுக்கு எக்ஸாம்பிள் வேணும்னா இங்கே பார். இப்போ 0.5 0.3 0.5 0.3 0.5 0.3 இப்படி ஒரு சீக்வன்ஸ் நான் எடுத்துக்கிறேன், சரியா? இது பவுண்டட் சீக்வன்ஸ். பவுண்டட்னா அர்த்தம் சின்ன வேல்யூவும் தெரியணும், பெரிய வேல்யூவும் தெரியணும். அடுத்தானே? ஸோ சின்ன வேல்யூவும் தெரியணும், பெரிய வேல்யூவும் தெரியணும்னா இதில் சின்ன வேல்யூ 0.3 0.5, அதனால் இது பவுண்டட் சீக்வன்ஸ். பட் இட் இஸ் நாட் கன்வர்ஜென்ட். ஓகேவா? எந்த பவுண்டட் சீக்வன்ஸ் கன்வர்ஜென்ட் சொல்ல முடியாது. பட் இதோட சப்சீக்வன்ஸ் நான் எடுத்துக்கிறேன். என்னது? 0.5 0.5 0.5 0.5 0.5 போயிட்டே இருக்கிற மாதிரி ஒரு சப்சீக்வன்ஸ், அண்ட் 0.3 0.3 0.3 போயிட்டே இருக்கிற மாதிரி சப்சீக்வன்ஸ். ஓகேவா? ஸோ அப்படி எடுத்துருக்கும் போது இது வந்து கன்வர்ஜென்ட். இந்த சீக்வன்ஸ் கன்வர்ஜென்ட் டு 0.5 அண்ட் இந்த சீக்வன்ஸ் கன்வர்ஜென்ட் டு 0.3. ஓகேவா? ஸோ இதுதான் எவ்ரி பவுண்டட் சீக்வன்ஸ் ஹேஸ் அ கன்வர்ஜென்ட் சப்சீக்வன்ஸ். இதுக்கு எக்ஸாம்பிள். அதனால தான் இங்கே ஒரு நிமிஷம். ஸோ thus there exists a convergent subsequence. அதனால தான் போட்டிருக்கு xni such that xniனா என்ன அர்த்தம்? niங்கிறது கன்வர்ஜென்ட் சப்சீக்வன்ஸ். இந்த அதாவது n அந்த i எல்லாமே பிளேஸ், அதாவது x1 x2 x3 x4 அந்த மாதிரி பிளேஸ் நம்பர், அதாவது பிளேஸ். ஓகேவா? எந்த பிளேஸ் இருக்குது? 3வது டேர்ம், 4வது டேர்ம், 5வது டேர்ம், அந்த மாதிரி பிளேஸ். such that இந்த சீக்வன்ஸ் கன்வர்ஜஸ் டு சம் x0. ஓகேவா? அது என்னதுன்னு தெரியாது. ஸோ x0 வச்சுக்கிறேன். அதே மாதிரி கரஸ்பாண்டிங்காக இந்த ஒய்என்கிறதுக்கு ஒரு கன்வர்ஜென்ட் சப் சீக்வன்ஸ் ஒய்என்ஐ அப்படின்னு ஒரு எக்ஸிஸ்ட் ஆகும். அதுவும் கன்வர்ஜென்ட் டு என்னது? ஒய்0 அப்படின்னு சொல்லி இதுக்கு எக்ஸிஸ்ட் ஆகிற இதுக்கு ஒய்என்கிற பவுண்டட் சீக்வன்ஸுக்கு ஒய்என்ஐ அப்படிங்கிற கன்வர்ஜென்ட் சப் சீக்வன்ஸ் கிடைக்கும். அது கன்வர்ஜஸ் டு ஒய்0. இப்போ இங்கே என்ன சொல்கிறான் பாரு, டு த கரஸ்பாண்டிங் சப்சீக்வன்ஸ் ஒய்என்ஐ தேர் ஆல்சோ எக்ஸிஸ்ட் அ கன்வர்ஜென்ட் சப்சீக்வன்ஸ் ஒய்என்ஐஜே. அதாவது அந்த பவுண்டட் சீக்வன்ஸுக்கு ஒரு கரஸ்பாண்டிங்காக ஒரு சப்சீக்வன்ஸ், அந்த சப்சீக்வன்ஸுக்கு இன்னொரு சப்சீக்வன்ஸு எடுத்தோன்னா அதுவும் எங்கே தான் கன்வர்ஜென்ட் ஆகும்? ஒய்0 தான் கன்வர்ஜென்ட் ஆகும். இப்போ நம்ம இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுக்கு சப்செட்டு நீ என்ன எடுத்துக்கலாம்? திருப்பி 0.5 0.5 0.5 0.5 எடுத்துக்கலாம். ஒரு சீக்வன்ஸ் அதுக்கே சப்சீக்வன்ஸ். ஓகேவா? அப்போது கன்வர்ஜென்ஸ் 0.5 தான். அந்த மாதிரி இந்த ஒய்என்ஐஜே அதை டினோட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா 3வது சீக்வன்ஸை ஒரு நிமிஷம் 3வது சீக்வன்ஸை டினோட் பண்ணுறதுக்கு ஒய்என்ஐஜே அப்படிங்கிறது யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஒய்என் கன்வர்ஜஸ் 0. ஓகேவா?
ஸோ அதே மாதிரி தான் xnij xn அதாவது xni அப்படிங்கிறது சப்சீக்வன்ஸ், அதுலேருந்து xnijங்கிறது இன்னொரு சப்சீக்வன்ஸ் எடுத்தோன்னா அது கன்வர்ஜஸ் டு x0. இங்கே ynij அப்படிங்கிற சப்சீக்வன்ஸ்லேருந்து ynij அப்படிங்கிற இன்னொரு சப்சீக்வன்ஸ் இருந்தால் அதுவும் கன்வர்ஜஸ் டு y0. அப்போ இதுலேருந்து அவன் என்ன சொல்ல வரான்னா, thus we have two sequence xnij and ynij such that xnij converges to x0 and ynij converges to y0 and xnij star ynij equal to z இருக்கும் அப்படின்னு சொல்ல வரான். சின்ஸ் ஸ்டார் இஸ் கண்டினியூஸ் முதலே சொல்லிட்டான், கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டான். அப்போ ஆட்டோமேட்டிக்காக இசட் ஈக்குவல் டு லிமிட் ஆஃப், இது ப்ராக்கெட் போட மறந்துருக்கான் அவன், இந்த ப்ராக்கெட் போட்டுக்கோ, லிமிட் ஆஃப் இசட். ஆனால் இசட் ஆக்சுவலி இங்கே எழுதியிருக்கானா, இசட் ஈக்குவல் டு லிமிட் ஜே டென்ஸ் டு இன்ஃபினிட்டி. ஜேங்கிறது இந்த என்ஐஜே எல்லாமே பிளேஸ், ஓகேவா, 10th பிளேஸ், அதாவது 10வது இடம், 11வது இடத்துல என்ன நம்பர் இருக்குது, 15வது இடத்துல என்ன நம்பர் இருக்குது அப்படின்னு காட்டுற மாதிரி. இந்த ஜே டென்ஸ் டு இன்ஃபினிட்டி xnij ஸ்டார் ynij ஈக்குவல் டு இந்த லிமிட் நீங்கள் ப்ராக்கெட் போட்டால் லிமிட்டை ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஸோ லிமிட் ஜே டென்ஸ் டு இன்ஃபினிட்டி xnij ஸ்டார் லிமிட் ஜே டென்ஸ் டு இன்ஃபினிட்டி ynij ஈக்குவல் டு இது டோட்டலாக கன்வர்ஜென்ட் ஆகிற பாயிண்ட் x0, இது டோட்டலாக கன்வர்ஜென்ட் ஆகிற பாயிண்ட் y0. ஸோ x x0 ஸ்டார் y0. ஆல்சோ சின்ஸ் ax அதாவது a ஆஃப் xn, ij கிரேட்டர் than ஆல்ஃபா மைனஸ் 1/nij அண்ட் b ஆஃப் ynij greater than equal to alpha minus 1/nij. இது எப்படி அப்படிங்கிறத பார்ப்போம் நம்ம. இப்போ இதுவும் அந்த எக்ஸாம்பிள் பார்த்தாலே புரியும். இப்போ நான் அது கீழே உள்ளது வரும், ஒரு நிமிஷம். a ஆஃப் x0ங்கிறத x0 வேல்யூ என்னது, a ஆஃப் லிமிட் j டென்ஸ் டு இன்ஃபினிட்டி xnij இங்கேருந்து எடுத்துருக்காங்க, a ஆஃப் லிமிட் j டென்ஸ் டு இன்ஃபினிட்டி xnij அண்ட் லிமிட் j டென்ஸ் டு இன்ஃபினிட்டி a ஆஃப் xnij. ஓகேவா, இந்த ஏ திருப்பி உள்ளே கொண்டு போயிருக்காங்க, ஏ வெளியே இருக்கிற ஏ உள்ளே கொண்டு போயிருக்காங்க. ஸோ ஏ ஆஃப் xnij திஸ் இஸ் கிரேட்டர் than ஈக்குவல் டு என்ன வரும், லிமிட் ஜே டென்ஸ் டு இன்ஃபினிட்டி இந்த இருக்குல்ல, இந்த கண்டிஷன் படி, இந்த கண்டிஷன் அப்படி இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. கண்டிஷன் படி இந்த கிரேட்டர் than ஈக்குவல் டு லிமிட் ஜே டென்ஸ் டு இன்ஃபினிட்டி ஆல்ஃபா மைனஸ் xnij. ஸோ இந்த nij அப்படிங்கிறது பிளேஸு, இந்த பிளேஸை நான் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி வரைக்கும் கொண்டு போகும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த பிளேஸ் இன்ஃபினிட்டி வரைக்கும் கொண்டு போயிடும். ஸோ 1/∞ வரும், 1/∞ வேல்யூ வந்து 0, அதனால தான் ஈக்குவல் டு 0. அப்போ a ஆஃப் x0 கிரேட்டர் than ஈக்குவல் டு ஆல்ஃபா அப்படின்னு வருது. சிமிலர்லி b ஆஃப் y0 கிரேட்டர் than ஈக்குவல் டு ஆல்ஃபா அப்படின்னு வருது. இதே மாதிரி அதுவும் b ஆஃப் y0ங்கிறது b ஆஃப் லிமிட் j டென்ஸ் டு ynij, இந்த b-யை திருப்பி உள்ளே கொண்டு போவாங்க, இந்த கண்டிஷன் அங்கே யூஸ் பண்ணுவாங்க, ஸோ கடைசியில் ஈக்குவல் டு ஆல்ஃபா. இது வந்து எக்ஸாம்பிள் நம்ம இந்த எக்ஸாம்பிள் பார்த்தோம்ல, இந்த எக்ஸாம்பிள்லேருந்து நீ புரிஞ்சிக்கலாம், சரியா? இந்த எக்ஸாம்பிள் சரி பார்ப்போம். இப்போ b ஆஃப் y0 கிரேட்டர் than ஈக்குவல் டு ஆல்ஃபா. அப்போ a ஆஃப் x0 கிரேட்டர் than ஈக்குவல் டு ஆல்ஃபான்னு வருது, b ஆஃப் y0 கிரேட்டர் than ஈக்குவல் டு ஆல்ஃபான்னு வருது. ஸோ therefore there exists x0. அப்போ a ஆஃப் x கிரேட்டர் than ஈக்குவல் டு ஆல்ஃபான்னு அர்த்தம், அந்த x0 என்னோட ஆல்ஃபா கட்டில் இருக்குன்னு அர்த்தம், அப்படிதானே? ஸோ x0 belongs to alpha cut of a, y0 belongs to alpha cut of b such that z equal to x0 star y0. ஓகே, that is z belongs to எங்கே இருக்குது, ஆல்ஃபா கட் ஆஃப் a ஸ்டார் ஆல்ஃபா கட் ஆஃப் பியில் இருக்குது. அப்போ நான் எங்கே எடுத்தேன், இசட்டை இங்கே எடுத்தேன், கடைசியில் இங்கே கிடச்சிருக்கு. ஸோ இதுக்கு இது சப்செட்டு, ஸோ ரெண்டும் ஈக்குவல் அப்படின்னு சொல்லியாச்சு. இதோட தீரம் முடிஞ்சுதா அப்படின்னா முடியலை. ஏன் முடியலை, தீரத்தோட ஸ்டேட்மெண்ட்டை நல்லா பாருங்கள். தீரத்தோட ஸ்டேட்மெண்ட்டை நல்லா பாருங்கள். ஃபஸ்ஸி என்னது, கண்டினியூஸ் ஃபஸி நம்பர் அப்படின்னு சொல்லணும். A ஸ்டார் B இஸ் அ கண்டினியூஸ் ஃபஸ்ஸி நம்பர். இப்போ ஃபஸ்ஸி நம்பர் நம்ம சொல்லியாச்சு, ஏன்னா ஃபஸ்ஸி நம்பர் வந்து ஆல்ஃபா கட் ஆஃப் A ஸ்டார் B ஈக்குவல் டு ஆல்ஃபா கட் ஆஃப் A ஸ்டார் ஆல்ஃபா கட் ஆஃப் B, அதை சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஸோ இந்த பைனரி ஆப்ரேஷன் வந்து இந்த இதுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணி சொல்லியாச்சு. இப்போ கண்டினியூஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ கடைசியாக அதை மட்டும் செஞ்சுருவோம். ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன், let us assume that A star B is not a continuous at Z0. ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் கண்டினியூஸ் இல்லை அப்படின்னு நான் சொல்கிறேன்.
இதுதான் அந்த டெஃபினிஷன். எஃப்ங்கிற ஃபங்க்ஷன் இஸ் கண்டினியூஸ் அட் எக்ஸ் நாட்டாக இருந்துச்சுன்னா லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு எக்ஸ் நாட் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் அப்படின்னு இருக்கும். இந்த எக்ஸ் நாட் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு எக்ஸ் நாட் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் ஈக்குவலாக இருக்கணும். இப்போ நான் நாட் கண்டினியூஸ் அப்படின்னு எடுக்கிறதுனால இட் மே பி லெஸ் தென் ஆர் கிரேட்டர் தென், ரெண்டில் எதுவாக வேணாலும் இருக்கலாம். ஓகேவா? இதுதான் டெஃபினேஷன். ஸோ இந்த டெஃபினேஷன் படி நான் என்ன பண்ணுறேன், நாட் கண்டினியூஸ் அட் இசட் நாட் எடுக்கும்போது நான் வந்து லிமிட் இசட் நாட் ஏ ஸ்டார் பிங்கிறத நாங்கள் அங்கே எப்படி எஃப்னு பார்த்தோமோ அதே மாதிரி இங்கே ஃபங்க்ஷன் ஏ ஸ்டார் பிங்கிற ஃபங்க்ஷன். அப்போ ஏ ஸ்டார் பி ஆஃப் இசட் லெஸ் தென் ஏ ஸ்டார் பி ஆஃப் இசட் நாட். கபார் இசட் நாட் லெஸ் தென் எடுத்துக்கிறேன். ஸோ ஏ ஸ்டார் பி ஆஃப் இசட் நாட்டோட டெஃபினேஷன் என்னன்னா சுப்ரீம் ஆஃப் இசட் நாட் எக்ஸ் ஸ்டார் ஒய் மினிமம் ஆஃப் ஏ ஆஃப் எக்ஸ் கமா ஏ ஆஃப் ஒய் பி ஆஃப் ஒய். இப்போ என்னால் கண்டிப்பாக தேர் எக்ஸிஸ்ட் எக்ஸ் நாட் அண்ட் ஒய் நாட் சச் தேட் எக்ஸ் நாட் ஈக்குவல் டு இசட் நாட் ஈக்குவல் டு எக்ஸ் நாட் ஸ்டார் ஒய் நாட் அண்ட் லிமிட் இசட் டென்ஸ் டு இசட் நாட் ஏ ஸ்டார் ஆஃப் பி ஆஃப் இசட் லெஸ் தென் மினிமம் ஆஃப் ஏ ஆஃப் எக்ஸ் நாட் பி ஆஃப் ஒய் நாட் அப்படின்னு சொல்ல முடியும். எனக்கு ரெண்டு எக்ஸ் நாட் ஒய் நாட் எக்ஸிஸ்ட் ஆகும். இந்த எக்ஸ் நாட்டுக்கு கரஸ்பாண்டிங்காக ஏ ஆஃப் எக்ஸ் நாட் அண்ட் ஒய் நாட்டுக்கு கரஸ்பாண்டிங்காக பி ஆஃப் ஒய் நாட், இந்த ரெண்டோட மினிமம் வேல்யூவை விட இது சின்னதாக இருக்கும் அப்படின்னு இருக்கிற மாதிரி எக்ஸ் நாட் ஒய் நாட்டு என்னால் கண்டிப்பாக அந்த இடத்துல சொல்ல முடியும் அப்படிங்கிறது தான் அதோட இது. சின்ஸ் ஆப்ரேஷனுங்கிறது மோனோடானிக், நமக்கு தெரியும் மோனோடானிக் அப்படின்னா மோனோடானிக் இன்க்ரீசிங் அல்லது மோனோடானிக் டிக்ரீசிங். இன்க்ரீசிங்னா உனக்கு என்ன தெரியும், மோனோடானிக் டிக்ரீசிங்னா என்னன்னு தெரியும். சரியா? வித் ரெஸ்பெக்ட் டு த ஃபர்ஸ்ட் சைன். அப்போ என்னால் வி கேன் இன்க்ரீஸாக இருக்கப்போ அப்போ ஆட்டோமேட்டிக்காக அங்கே ஒரு 2 சீக்வன்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும். எக்ஸ்என் அண்ட் ஒய்என் அப்படிங்கிற 2 சீக்வன்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும் அந்த செட்டில். ஸோ அப்போ அந்த சீக்வன்ஸ் எக்ஸ்என்கிறது கன்வர்ஜஸ் டு எக்ஸ் நாட்டாகவும் ஒய்என்கிறது கன்வர்ஜஸ் டு ஒய் நாட்டாகவும் இருக்கும். அதே மாதிரி எக்ஸ்என் ஸ்டார் ஒய்என் லெஸ் தென் இசட் நாட், நம்ம சூஸ் பண்ண இசட் நாட்டை விட இந்த வேல்யூ கம்மியாக இருக்கிற மாதிரியும் இருக்கும். அப்படி எக்ஸிஸ்ட் ஆகும்னு சொல்கிறான் ஃபார் எனி என், எந்த எண்ணாக இருந்தாலும் சரி. இப்போ let zn equal to xn star yn then zn tends to z naught. znங்கிறது xn star yn and the znங்கிறது tends to z naught போகிற மாதிரி எடுத்துக்கிறேன். இப்போ வருவோம். லிமிட் z tends to a star b of z என்னங்கிறது பார்ப்போம். லிமிட் n tends to a star b of zn ஏதோ ஒரு எண்ணுக்கு என்ன ஆகுது, இது ரெண்டு ஈக்குவலாக இருக்குது. அண்டு லிமிட் n tends to infinity இதுக்கு அப்படியே என்ன பண்ணுறேன், டெஃபினிஷன் அப்ளை பண்ணுறேன். சுப்ரீம் ஆஃப் இசட் அண்ட் எக்ஸ் ஸ்டார் ஒய் மினிமம் ஆஃப் ஏ ஆஃப் எக்ஸ் கமா பி ஆஃப் ஒய். சரியா? நமக்கு ஆல்ரெடி என்ன தெரியும், இதை விட அந்த பாரு அடுத்த இது போட்டிருக்கு போனால் கிரேட்டர் தான் ஈக்குவல் டு லிமிட் n tends to infinity ஆஃப் மினிமம் ஆஃப் ஏ ஆஃப் எக்ஸ்என் கமா ஒய்என். எங்கிறது வந்துச்சு இது, ஏ ஆஃப் எக்ஸ்என்ங்கிறது இந்த இருக்கா எக்ஸ்என் அண்ட் ஒய்என். எக்ஸ்எனுக்கு கரஸ்பாண்டிங்காக ஏ ஆஃப் எக்ஸ்என் கிடைக்கும், ஒய்என் கரஸ்பாண்டிங்காக பி ஆஃப் கிடைக்கும். இதனோட மினிமம் வேல்யூ இசட்என்னை விட பெருசாகவும் இருக்கலாம் ஈக்குவலாகவும் இருக்கலாம் இந்த கண்டிஷன் படி. இப்போ ஈக்குவல் டு மினிமம் ஆஃப் ஏ ஆஃப், இப்போ என்ன பண்ணுறேன் மினிமம் ஆஃப் இந்த லிமிட்டை உள்ளே கொண்டு போகிறேன். லிமிட் ஆஃப் n tends to infinity எக்ஸ்என் காமா லிமிட் ஆஃப் n tends to infinity ஒய்என் ஈக்குவல் டு மினிமம் ஆஃப் இது வந்து எக்ஸ்என்னோட லிமிட்டு எக்ஸ் நாட் இங்கே சொல்லியாச்சு ரைட்டா, எக்ஸ்என் கன்வர்ஜஸ் டு எக்ஸ் நாட்னு. ஸோ லிமிட் n tends to infinity எக்ஸனோட வேல்யூ எக்ஸ் நாட்டு, இதனோட வேல்யூ ஒய் நாட்டு. ஓகேவா? திஸ் இஸ் கான்ட்ரரி டு 4.14. ஏன் இந்த டோட்டல் வேல்யூ லெஸ் தான் சொல்லியிருக்கு, இப்போ இந்த டோட்டல் வேல்யூ கிரேட்டர் தான் சொல்லியிருக்கு பார். ஸோ இங்கே கான்ட்ரடிக்ஷன் வருது, அதனால் இது கண்டினியூஸாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த தீரத்தை முடிக்கிறோம். ஸோ இந்த தீரத்தை நடத்தினதுக்கப்புறம் எனக்கு என்ன ஃபீல் ஆகுது அப்படின்னா, ரொம்ப லென்த்தாக சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் பார் ரொம்ப லென்த்தாக சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் சொன்னதெல்லாம் உங்களுக்கு புரியுமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல, உண்மையிலே தெரியல. கிளாஸாக இருந்ததுன்னா ஃபேஸை பார்த்து கண்டுபிடிக்கலாம் நீங்கள் புரிஞ்சுதா புரியலையா அப்படின்னு. ப்ளஸ் நடத்திக்கிட்டு இருக்கும்போது நீங்கள் நடுவில் இது புரியல அது புரியலன்னு சொல்லுவீங்க. இப்போ அதுக்கு வாய்ப்பே இல்லை அந்த கிளாஸில். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு தடவைக்கு 2 தடவை அல்லது 3 தடவை கூட இந்த கொஸ்டினை திருப்பி பாரு. டவுட் எங்கே வந்தாலும் ஒன்று என்கிட்ட வாட்ஸ்அப்பில் கேளு, இல்லைனா கமெண்ட் செக்ஷனில் கேளு. நீ கமெண்ட் செக்ஷனில் கேட்டாலே ஆட்டோமேட்டிக்காக எனக்கு என்ன வந்துடும், மெயில் வந்துடும். யார் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்க ஆள்
சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா நீ சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு கமெண்ட் கேட்டீங்கன்னா அந்த கமெண்ட் வந்து மெயில் ஐடிக்கு வந்துடும். நான் அதை பார்த்து என்ன பண்ணிக்கிடுவேன், உனக்கு நான் பதில் சொல்லிக்கிடுவேன். சரியா? ஸோ முடிஞ்ச அளவு ட்ரை பண்ணி பாரு, நல்லா கண்டிப்பாக புரியும். புக்கில் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் தான் லேட்டிஸ் ஆஃப் ஃபசி நம்பர்ஸ் அப்படின்னு ஆரம்பிக்கு. ஸோ அடுத்த டாபிக் செக்ஷன் 5ல் நம்ம லேட்டிஸ் ஆஃப் ஃபசி நம்பர் பார்ப்போம். ஓகே.